முக்கிய செய்தி. வடக்கில் பாஜக பயன்படுத்தியது போல தமிழ்நாட்டிலும் வாஷிங் மிஷின் வந்துவிட்டது என கனிமொழி எம்பி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாவேகவில் இணைகின்றனர். இந்த சூழலில் இந்த பதிவை கனிமொழி எம்பி வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மாற்றுக் கட்சியினர் தாவேகவில் இணைவது குறித்து திமுக எம்பி கனிமொழி விமர்சனம் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வடக்கில் பாஜக பயன்படுத்தி வந்ததை போன்ற வாஷிங் மிஷின் ஒன்று தற்போது தமிழ்நாட்டிற்கும் வந்துவிட்டது என்று கேள்விப்பட்டேன் என்று அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் இன்று தாவேகவில் இணையக்கூடிய சூழலில் இந்த பதிவை கனிமொழி எம்பி வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு மாடல் வாஷிங் மிஷின் குட்கா கரைகளை கூட நீக்குமா என சொல்கிறார்களே, உண்மையா எனவும் அவர் அந்த கேள்விக்குறியை எழுப்பியிருக்கிறார். குட்கா பொருட்களை விற்பனை செய்தது தொடர்பாக சி விஜயபாஸ்கர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு குறித்து மறைமுகமாக விமர்சித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். செலினா, வணக்கம். தனது சமூக வலைதள பக்கத்தில் கனிமொழி எம்பி பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். முழு விவரம் என்ன? வடக்கில் பாஜக பயன்படுத்திய வாதத்தை போல தற்பொழுது தமிழ்நாட்டுக்கும் வந்துவிட்டது என்று கேள்விப்பட்டேன் என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் அதே போல திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். இது புதிதாக தமிழ்நாடு மாடல் மிஷின் குட்கா காரைகளை கூட நீக்கும் என்று சொல்கிறார்களே, இது உண்மையா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதிமுகவிலிருந்து தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகுவது, அதே போல தவகவில் இணைவது உள்ளிட்டவை தொடர்ச்சியாக நிகழ்ந்து வரக்கூடிய நிலையில் இன்று முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த விஜயபாஸ்கர் பதவி விலகி தற்பொழுது இன்று தவகவில் இணைய இருக்கிறார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய கனிமொழி, இந்த புது தமிழ்நாடு மாடல் மிஷின் குட்கா கரைகளை எல்லாம் நீக்கும் என்று சொல்கிறார்களே, இது உண்மையா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். முக்கிய செய்தி. வடக்கில் பாஜக பயன்படுத்தியது போல தமிழ்நாட்டிலும் வாஷிங் மிஷின் வந்துவிட்டது என கனிமொழி எம்பி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாவேகவில் இணைகின்றனர். இந்த சூழலில் இந்த பதிவை கனிமொழி எம்பி வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மாற்றுக் கட்சியினர் தாவேகவில் இணைவது குறித்து திமுக எம்பி கனிமொழி விமர்சனம் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வடக்கில் பாஜக பயன்படுத்தி வந்ததை போன்ற வாஷிங் மிஷின் ஒன்று தற்போது தமிழ்நாட்டிற்கும் வந்துவிட்டது என்று கேள்விப்பட்டேன் என்று அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் இன்று தவேகவில் இணையக்கூடிய சூழலில் இந்த பதிவை கனிமொழி எம்பி வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு மாடல் வாஷிங் மிஷின் குட்கா கரைகளை கூட நீக்குமா என சொல்கிறார்களே, உண்மையா எனவும் அவர் அந்த கேள்விக்குறியை எழுப்பியிருக்கிறார். குட்கா பொருட்களை விற்பனை செய்தது தொடர்பாக சி விஜயபாஸ்கர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு குறித்து மறைமுகமாக விமர்சித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். செலினா, வணக்கம். தனது சமூக வலைதள பக்கத்தில் கனிமொழி எம்பி பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். முழு விவரம் என்ன? வடக்கில் பாஜக பயன்படுத்திய வாதத்தை போல தற்பொழுது தமிழ்நாட்டுக்கும் வந்துவிட்டது என்று கேள்விப்பட்டேன் என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் அதே போல திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். இது புதிதாக தமிழ்நாடு மாடல் மிஷின் குட்கா காரைகளை கூட நீக்கும் என்று சொல்கிறார்களே, இது உண்மையா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதிமுகவிலிருந்து தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகுவது, அதே போல தவகவில் இணைவது உள்ளிட்டவை தொடர்ச்சியாக நிகழ்ந்து வரக்கூடிய நிலையில் இன்று முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த விஜயபாஸ்கர் பதவி விலகி தற்பொழுது இன்று தவேகவில் இணைய இருக்கிறார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய கனிமொழி, இந்த புது தமிழ்நாடு மாடல் மிஷின் குட்கா கரைகளை எல்லாம் நீக்கும் என்று சொல்கிறார்களே, இது உண்மையா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.